Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்க ஹார்ட் ஷேப்ல எப்படி ஒரு வேலண்டைன்ஸ் டே கேக் செய்யலாம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஆனா இன்றைக்கு சிம்பிளா ஒரு வெட்டிங் கேக்கை அதுவும் ஹார்ட் ஷேப்ல எப்படி நாங்க வீட்லயே செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப நீங்களும் வாங்க இந்த வெட்டிங் கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்க இந்த கேக்குக்கு தேவையான ரோசஸ் செய்யெடுப்போம். இந்த ரோசஸ் செய்யறதுக்காக இதழ் கட்டர்ல 3 சைஸ் கட்டர் எடுத்திருக்கிறேன். ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சொல்லி. அந்த கட்டரால நீங்க ஸ்மால்ல 5 இதழும், மீடியத்துல 3 இதழும், லார்ஜ்ல திரும்பவும் 5 இதழ் வெட்டிக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த ரோஸுக்கு தேவையான இதழ்கள் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப வாங்க இந்த ரோஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம்.
எங்களோட கேக்குக்கு தேவையான ரோசஸ் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். எப்பவுமே நீங்க இவ்வாறு ரோசஸ் செய்யும்போது முதல் நாளே செய்து வச்சீங்கன்னு சொன்னா அடுத்த நாளைக்கு உங்களுக்கு கேக்குக்கு மேல வைக்கும்போது இந்த ரோசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு கேக்ல வைக்கிறதும் ஈஸியா இருக்கும். இப்போ நாங்க கேக்க செய்ய தொடங்குவோம். இந்த கேக் செய்யறதுக்காக நான் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் செய்திருக்கிறேன். அதோட 2 கேக்குக்கும் இடையில வைக்கிறதுக்காக ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி ரெசிபி ஏற்கனவே நான் என்னோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்போ இந்த ஹார்ட் ஷேப் கேக்கை நாங்கள் செய்யறதுக்காக வட்டமும் சதுரமும் ஒரே அளவில் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அதாவது உதாரணமாக 20 சென்டிமீட்டர் அகலமும் நீளமும் உள்ள சதுரம் வெட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா அதே 20 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க எங்களோட கேக்கை நாங்கள் வடிவாக ஹார்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துருக்கோம். இப்போ இந்த கேக்கை சுற்றி பட்டர் க்ரீமால் கவர் பண்ணி கொள்ளுவோம். இந்த பட்டர் க்ரீம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி ஏற்கனவே நான் என்னோட சேனலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்கள். இப்போ இந்த கேக்கை குறைஞ்சது அரை மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்செடுப்போம். அந்த டைமில் இந்த கேக்கை கவர் பண்ணுறதுக்கு தேவையான ஃபாண்டன்ட் ஐசிங்கை ரெடி பண்ணி கொள்வோம். இப்போ பாருங்க சிம்பிளாக ஒரு வெட்டிங் கேக்கை அதுவும் ஹார்ட் ஷேப்பில் எவ்வளோ குயிக்காகவும் ஈஸியாகவும் நாங்கள் வீட்டிலே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி. இப்போ கடைசியாக இந்த ரோசஸுக்கு மேலே இவ்வாறு கொஞ்சம் கோல்டஸ் பூசி விட்டீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வடிவாகவும் அதே நேரத்தில் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த வெட்டிங் கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரு டிசைன்ல இப்படி ஒரு கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காம என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.